السلام عليكم. Hi children, நாம் இன்னைக்கு தேர்ட் லெசன் ஃபோர்ஸ் பற்றி படிக்க போகிறோம். ஃபோர்ஸ் பற்றி நாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபோர்ஸ்னால் என்ன பொதுவாக? ஃபோர்ஸ்னால் விசை. ஃபோர்ஸ்னால் என்ன? விசை. இப்போ இந்த லெசன் முடித்த பிறகு நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுப்பீங்கன்னா, டிஃபைன் மூமெண்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ், டிஃபைன் ஃபோர்ஸ், நோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ், நோ த ஃபோர்ஸஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன், அண்டர்ஸ்டாண்ட் த நீட் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இப்போ இந்த லெசனில் நீங்கள் இந்த லெசன் படித்து முடித்த பிறகு மூமெண்ட்ஸ்னால் என்ன, ஆக்ஷன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுப்பீங்க. ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், வெவ்வேறு விதமான விசைகளை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் உராய்வு விசை, உராய்வுன்றதை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. ஃப்ரிக்ஷன். அடுத்தது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போமா? சிம்பிள் மூமெண்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன். In our daily life, we do different actions such as pushing, pulling, twisting and turning. By doing these actions, we move or change the shape of an object. இப்போ நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் நம்ம நிறைய செயல்களை பண்ணுறோம். என்னென்னா புஷ்ஷிங், தள்ளுறது, இழுக்கிறது, ட்விஸ்ட் பண்ணுறது, திருப்பி விடுறது, டேர்ன் பண்ணுறது, இந்த மாதிரி நாம் நிறைய செயல்களை செய்கிறோம். அந்த செயல்கள் மூலமாக ஒரு பொருளுடைய ஷேப் மாறுது. பை டூயிங் தீஸ் ஆக்ஷன் வி மூவ் ஆர் சேஞ்ச் த ஷேப் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். அந்த பொருளுடைய ஷேப் என்ன ஆகுது? மாறுது, இல்லைனா மூவ் பண்ணுது. அந்த பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்துடுது. சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் கால்டு மூமெண்ட். ஒரு பொருள் அதனுடைய பொசிஷன்லேருந்து, அதனுடைய நிலையிலிருந்து மாறுச்சுன்னா அந்த இடத்துல மூமெண்ட் நடந்திருக்கு. அதுக்கு தான் மூமெண்ட்டுன்னு பேர். இங்கே இருக்கிற பொருள் நகர்ந்து அந்த பக்கம் போச்சுன்னா அது மூமெண்ட். ஓகேங்களா? ஆக்ஷன் இஸ் த மோஷன் விச் கிவ்ஸ் த ரெக்கையர்ட் ரிசல்ட். ஆக்ஷன்ன்றது என்னன்னா, அந்த ஒரு பொருளை நம்ம என்ன பண்ணோம், மோஷனுக்கு அதை அசைக்கக்கூடியதுக்கு நம்ம செய்கிறோம் இல்லையா ஒரு வேலை, அதை ஆக்ஷன்னு சொல்கிறோம். Let us look at the picture below to understand movement and action better. The player hit the ball with hockey stick. First one பாருங்க. ஒரு பிளேயர் என்ன பண்ணுறாரு, அந்த ஹாக்கி ஸ்டிக்கால் அந்த பாலை ஹிட் பண்ணுறாரு, அடிக்கிறார். செகண்டு, பாய்ஸ் ஆர் ரைடிங் பைசைக்கிள். இன் த அபவ் பிக்சர் வாட் மூவ்ஸ், வாட் இஸ் த ஆக்ஷன்? இப்போ இதில் எதுமா மூவ் ஆகுது? எது மூவ் ஆகுது? சைக்கிள் மூவ் ஆகுது. அந்த பிள்ளைங்க மெரிக்கிறதுனால அந்த சைக்கிள் என்ன ஆகுது? மூவ் ஆகுது. ஓகேவா? வாட் இஸ் த ஆக்ஷன்? அந்த ஹிட் பண்ணுறாரு இல்லையா அந்த பிளேயர், அது உங்களுக்கு ஆக்ஷன். நெக்ஸ்ட் பாருங்கள், மோஷன். மோஷன்ன்றது அசைவு. மோஷன்ன்றது என்னது? அசைவு. When an object or a things move from one place to another, it is said to be in motion. ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்ததுன்னா அதுக்கு மோஷன்னு பேர். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன? மோஷன். பேஜ் நம்பர் 94ல் உங்களுக்கு ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ஃபோர்ஸ்னால் விசை. ஃபோர்ஸ்னால் என்ன? விசை. ஃபோர்ஸ் இஸ் எ புஷ் ஆர் புல் on an object which make it move, changes its shape or stop it from moving. இப்போ ஒரு விசை மூலமாக ஒரு பொருளை இழுப்பது மூலமாகவோ இல்லை தள்ளுறது மூலமாகவோ அந்த பொருள் என்ன ஆகுதுன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகருது, இல்லைன்னா அதனுடைய ஷேப் மாறுது. ஓகேவா? அப்படியும் இல்லைன்னா ஸ்டாப் இட் ஃப்ரம் மூவிங், அதனுடைய இயக்கத்திலிருந்து நிறுத்தப்படுது. அப்படி நிறுத்தினா அதுக்கு பேர் ஃபோர்ஸ். ஒரு பொருளை இழுப்பது மூலமாகவோ தள்ளுறது மூலமாகவோ அந்த பொருள் இயங்கக்கூடிய பொருளாக இருக்கலாம், இல்லைன்னா ஓய்வு நிலையில் இருக்கிற பொருளாகவும் இருக்கலாம். புரியுது? இயங்கக்கூடிய நிலையிலனா இப்போ ஒரு கிரிக்கெட் பாலை தூக்கி போடுறோம்,
தூக்கி போடுறப்ப நம்ம கேட்ச் பிடிக்கிறப்ப அந்த பாலோட இயக்கம் என்ன ஆகுது, நின்று போயிடுது இல்லையா? அப்போ அந்த இடத்துல நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். அடுத்தது அதே வந்து உங்களுக்கு ஒரு டேபிளை வந்து நம்ம இழுக்கிறது மூலமாக, அது தள்ளுறது மூலமாகவோ அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகருது. இதுக்கு நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபோர்ஸ் இன்வால்வ்ஸ் அண்ட் இன்டராக்ஷன் பிட்வீன் டூ ஆர் மோர் ஆப்ஜெக்ட். ஃபோர்ஸ் கேன் லிஃப்ட் ஆர் ட்ராப் ஆன் ஆப்ஜெக்ட். இப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து 2 இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட பொருளை இன்ட்ராக்ட் பண்ணுது. அடுத்தது ஃபோர்ஸ் கேன் லிஃப்ட் ஆர் ட்ராப் ஆன் ஆப்ஜெக்ட். ஒரு பொருளோடைய இயக்கத்தை நிறுத்தவும் பயன்படுது. அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ். இங்கே இருக்கிற பிக்சரை பார்த்து இதில் புஷ்னா புல்னா ஃபோர்ஸ் எங்கே செயல்படுதுன்றதை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட் ஒன் புஷ். லுக் அண்ட் சே வாட் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் டூ த பிக்சர் டினோட். இங்கே கீழே இருக்கிற பிக்சர்லாம் உங்களுக்கு எதை சொல்லுது? ஹியர் ஆல் த பிக்சர் ஷோ புஷ்ஷிங் ஆக்ஷன். புஷ்ஷிங்னா தள்ளுறது. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த மேன் வந்து தள்ளின்னு போகிறாரா, அடுத்தது அந்த பையனும் அந்த அந்த பனங்காய் வண்டின்னு சொல்லுவாங்க, அதை தள்ளின்னு போகிறாங்களா, அடுத்தது அந்த காரை தள்ளுறாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு புஷ்ஷிங் ஆக்ஷன். when a force is applied in the direction of an object it is called push. ஃபோர்ஸ் வந்து அந்த ஆப்ஜெக்டோடைய டைரக்ஷன்லேயே இருந்ததுன்னா அதுக்கு பேர் புஷ். நெக்ஸ்ட்டு புல். பேஜ் நம்பர் 95. இதில் இருக்கிற பிக்சர்லாம் பாருங்கள், இதில் எல்லாமே இழுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். லுக் அண்ட் சே வாட் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் டு த பிக்சர் சே. ஹியர் ஆல் த பிக்சர் ஷோ pulling action. When a force is applied in the direction opposite to the direction of an object it is called pull. ஒரு பொருளுடைய ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம ஃபோர்ஸை கொடுத்தோம்னா அதுக்கு பேர் புல். அதே டைரக்ஷனில் ஃபோர்ஸை கொடுத்தோன்னா அதுக்கு புஷ். ஓகேங்களா? இழுக்கிறது, தள்ளுறது. நெக்ஸ்ட்டு புட் எ டிக் மார்க் ஃபார் த பிக்சர் ஆஃப் மோஷன். இதில் எந்த பொருள் மோஷனில் இருக்குது, அசைவில் எது இருக்குது, அசையாமல் எது இருக்குன்றதை நீங்கள் டிக் பண்ணணும். ஓகேங்களா? கிளாசிஃபை த ஃபாலோயிங் புஷ் ஆர் புல். உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ஆக்டிவிட்டீஸை படித்து பார்த்து அது புஷ்ஷா இல்லை புல்லா, புஷ் ஆர் புல்னு நீங்கள் எழுதணும். இழுக்கிறதா தள்ளுறதான்ட்டு நீங்கள் படித்து பார்த்து அதை கிளாசிஃபை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ். விசையோடைய விளைவுகள் என்னென்ன எஃபெக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். எஃபெக்ட்னா என்னன்னு பாருங்கள். எனர்ஜி இஸ் நீடட் டு அப்ளை ஃபோர்ஸ். ஒரு ஃபோர்ஸு நாம் ஒரு ஃபோர்ஸ் விசை செயல்படணும்னா அந்த இடத்துல என்ன தேவைன்னா எனர்ஜி தேவை, ஆற்றல் இருந்தால் தான் அது அந்த ஃபோர்ஸ் வந்து செயல்படும். அது வேகமாக இருந்தாலும் சரி, மெதுவாக செயல்பட்டாலும் சரி, வேகமாக பண்ணாலும் சரி, அந்த இடத்துல நமக்கு எனர்ஜி தேவைப்படுது. ஃபோர்ஸ் ஹெல்ப் அஸ் டு டூ த ஃபாலோயிங் திங்ஸ். இப்போ ஃபோர்ஸ் வந்து என்னென்ன பண்ணுது? ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த டைரக்ஷன், ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீட், ஃபோர்ஸ் கேன் ஸ்டாப் எ மூவிங் ஆப்ஜெக்ட், ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஷேப். இப்போ இந்த ஃபோர்ஸ் பற்றி உங்களுக்கு ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க, அப்படியே கீழே பார்த்துனே வாங்க. ஹியர் இன் த பிக்சர் எ பாய் ஹிட்ஸ் த shuttlecock and it reaches the other boy. He hits it again with a racket to move it to the opposite direction. இப்போ ஒரு பையன் அந்த ஷட்டில் காக் இருக்கு இல்லையா, அதை வந்து அடிக்கிறான். அது வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பையன்கிட்ட போகுது. அண்ட் இட் ரீச்சஸ் த அதர் பாய். அந்த பாய் என்ன பண்ணுறான்? ஹி ஹிட்ஸ் இட் அகைன் வித் த ராக்கெட். மறுபடியும் அதை என்ன பண்ணுறான்? ராக்கெட்டால் அடிக்கிறப்ப டு மூவ் இட் த ஆப்போசிட் டைரெக்ஷன். எந்த டைரெக்ஷனில் வருது? ஆப்போசிட் டைரெக்ஷனில் வருது. அப்போ இந்த இடத்துல ஃபோர்ஸ் என்ன பண்ணுது? அதனுடைய டைரெக்ஷனை மாற்றுது. நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் சேஞ்சஸ் மோஷன். த சைக்கிள் மூவ்ஸ் ஃபார்வர்ட் பிகாஸ் force is applied on the cycle by pedaling. When we stop pedaling and apply the brake, the cycle comes to rest. இப்போ இந்த சைக்கிள் வந்து மூவ் ஆகணும்னா மூவ்ஸ் ஃபார்வர்ட், முன்னோக்கி நகருது இல்லையா, அப்போ நகர்றப்ப ஃபோர்ஸ் எங்கேருந்து கிடைக்குது?
அந்த அவங்க பெடல் பண்ணுறது மூலமாக ஃபோர்ஸ் கிடைக்குது. when we stop pedaling, அவர் பெடல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாருன்னா அப்ளை த பிரேக், த சைக்கிள் கம்ஸ் டு ரெஸ்ட். சைக்கிள்னா பிரேக்கை நம்ம பிடிச்ச பிறகு சைக்கிள் என்ன ஆகிடும், ஓய்வு நிலைக்கு வந்துடும். சம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இன் எவ்ரிடே லைஃப்: ஓப்பனிங் த டோர், புல்லிங் ரோப் இன் டக் ஆஃப் வார், புல்லிங் ரோப் ஃப்ரம் வெல். இதெல்லாம் நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஓப்பனிங் த டோர், அந்த டக் ஆஃப் வார் பாருங்கள், அது கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறது. இதெல்லாம் ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீட். ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீட் ஆஃப் your body which is already in motion by providing more force on it. இப்போது ஒரு இயங்குகிற பொருள் அதாவது ஒரு மோஷனில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நம்ம ஃபோர்ஸ் இன்னும் அதிகமாக அப்ளை பண்ணணும்னா அதனுடைய ஸ்பீடு வந்து இன்னும் அதிகமாகுன்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ராம் அண்ட் ஹிஸ் பிரதர் ஆர் பிளேயிங் வித் எ டாய் கார். ராம் ட்ரைஸ் டு மூவ் த டாய் கார் அண்ட் ஹிஸ் பிரதர் ஸ்டாப் இட் ஃப்ரம் த ஆப்போசிட் டைரக்ஷன் டு ஸ்லோ டவுன் த டாய் கார். Thus, force changes the speed of an object. இப்போ பாருங்கள், ராமும் அவங்களுடைய பிரதரும் என்ன பண்ணுறாங்க, பொம்மை கார் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. ராம் ட்ரை டு மூவ் த டாய் கார் அண்ட் ஹிஸ் பிரதர் ஸ்டாப் இட் ஃப்ரம் த ஆப்போசிட் டைரக்ஷன் டு ஸ்லோ டவுன் த டாய் கார். ராம் என்ன பண்ணுறான்னா அவனுடைய டாய் காரை மூவ் பண்ணுறான். அவனுடைய பிரதர் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஸ்டாப் இட் ஃப்ரம் த ஆப்போசிட் டைரக்ஷன், அவனுடைய ஏத்தாப்பில் ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து ஸ்டாப் பண்ணி கொண்டு வந்தால் டு ஸ்லோ டவுன் த, அப்படியே பொறுமையாக கொண்டு வந்து அவர் என்ன பண்ணிடுறாரு, நிறுத்திடுறாரு. ஓகேங்களா? அப்போ ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீடு. நாம் ஸ்லோ பண்ணால் அந்த ஸ்பீடும் ஸ்லோவாகிடும், நாம் ஃபோர்ஸ் அதிகமாக ஆகுனா அந்த ஸ்பீடும் அதிகமாகும். thus force changes the speed of an object. Force can stop a moving object. An object stop moving when we apply force in the opposite direction. ஒரு பொருளை நம்ம ஒரு பொருளை வந்து நம்ம நிறுத்தணும்னா மூவிங் when we apply force in the opposite direction. அந்த பொருள் எங்கேருந்து வருதோ அதனுடைய ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் நம்ம அதை நிறுத்த முடியும். இப்போ ஒரு டேபிளை நம்ம ஒரு டேபிளை நான் தள்ளுறேன்னு வச்சுக்கோங்க, ஆப்போசிட் சைடில் யாராவது அதை தடுத்து நிறுத்தினா தான் அந்த டேபிள் என்ன பண்ணோம், நிற்கும். ஓகேங்களா? ஹாவ் யூ பிளேடு ஃபுட்பால் கேம், ஹவ் வில் யூ ஸ்டாப் த பால்? நீங்கள் ஃபுட்பால் கேம் விளையாடுறப்ப பார்த்துருக்கீங்களா? அப்போ அந்த கேமில் எப்படி பாலை ஸ்டாப் பண்ணுவாங்க? த கோல் கீப்பர் அப்ளை ஃபோர்ஸ் அண்ட் ஸ்டாப் த பால். கோல் கீப்பர் வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அந்த பால் என்ன பண்ணுவார், ஸ்டாப் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு, ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஷேப் when an inflated balloon or water balloon is pressed. Some force is applied in both sides of the balloon, thus it changes its shape. இப்போ ஒரு பலூனோ இல்லைன்னா வாட்டர் பலூனோ இது என்ன பண்ணணும்னா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம எல்லா சைடும் பிடிச்சி அழுத்தோன்னா அதனுடைய ஷேப் என்ன ஆகிடும், சேஞ்ச் ஆகிடும். அதனுடைய ஷேப் என்ன ஆகிடும், சேஞ்ச் ஆகிடும், சுருங்கி போன மாதிரி ஆகிடும். while squeezing a plastic water bottle, force is applied on all sides of the bottle, thus the shape and size of the bottle is changed. அதுக்கப்புறம் நம்ம பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் இருக்குது இல்லையா, அதில் இருக்கிற வாட்டர் காலியான பிறகு அதை நம்ம என்ன பண்ணோம், நல்லா ஃபோர்ஸாக அழுத்தின பிறகு அதை நார்மல் ஸ்டேட்டில் இருந்த அந்த பாட்டில் வந்து அதனுடைய ஒரிஜினல் நிலையிலேருந்து இழந்து அப்படியே சுருங்கி ஒரு மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? அப்போ ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஷேப். பேஜ் நம்பர் 98ல் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், விசைகளின் வகைகள், வெவ்வேறு விதமான விசைகள். இதில் கான்டாக்ட் ஃபோர்ஸ், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு 2 ஃபோர்ஸ் இருக்குது. கான்டாக்ட் ஃபோர்ஸ்ன்றது ஒரு ஃபோர்ஸு ஒரு பொருளை தொட்டுச்சுன்னா அதுக்கு கான்டாக்ட் ஃபோர்ஸ். when a force is applied by touching the object, it is called contact force. Example, lighting the matchstick. matchstickனா வத்தி குச்சி, நம்ம அதை ஒன்றோட ஒன்று உரசுறோம் இல்லையா, குச்சியும் வத்தி பெட்டியையும், அப்போ அது கான்டாக்ட் ஃபோர்ஸ்.
இந்த காண்டாக்ட் ஃபோர்ஸை 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அது என்னென்னா மஸ்குலார் ஃபோர்ஸ், மெக்கானிக்கல் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். மஸ்குலார் ஃபோர்ஸுன்றது நம்ம உடல் இயக்கங்கள் மூலமாக கொடுக்குற விசை. அடுத்தது மெக்கானிக்கல் ஃபோர்ஸ்னால் மெஷின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய விசை. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால் உராய்வு மூலமாக கிடைக்கக்கூடிய விசை. அடுத்தது நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்ன்றது என்னென்னா when a force is applied without touching an object. ஒரு பொருளை தொடாமலே அதில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறது உங்களுக்கு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். எக்ஸாம்பிள் வாக்யூம் கிளீனர், மேக்னெட். வாக்யூம் கிளீனர் பார்த்தீங்கன்னா அந்த வாக்யூம் கிளீனர் மிஷின் பார்த்தீங்கன்னா அப்படி வச்சு அந்த மிஷின் அந்த குப்பை கிட்ட எடுத்துன்னு போனாலே அது என்ன பண்ணுன்னா எல்லாத்தையும் சேகரித்து அந்த மிஷினில் போட்டுக்கும். ஓகேங்க. மேக்னெட் பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு துகள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட எடுத்துகிட்டு போனாலே அது என்ன பண்ணும், தானாக வந்து தொடாமலே வந்து தானாக வந்து ஒட்டிக்கும். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இன்னொன்று மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்றது வந்து உங்களுக்கு புவி ஈர்ப்பு விசை. நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ன்றது காந்த விசை. இங்கே மஸ்குலார் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த ஃபோர்ஸ் அப்ளைட் பை யூஸிங் த பார்ட்ஸ் ஆஃப் அவர் பாடி இஸ் கால்டு மஸ்குலார் ஃபோர்ஸ். நம்ம உடல் உறுப்புகள் மூலமாக ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணோன்னா அதுக்கு பேர் மஸ்குலார் ஃபோர்ஸ். புரியுதுங்களா. ஐ யூஸ் மை லெக்ஸ் டு பெடல். த ஃபோர்ஸ் யூஸ்டு ஹியர் இஸ் மஸ்குலார் ஃபோர்ஸ். இப்போ இவங்க சைக்கிள் பெடல் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ அவங்களுடைய காலை யூஸ் பண்ணி பெடல் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஃபோர்ஸ் எங்கேருந்து கிடைக்கிது அவங்களுடைய லெக்ஸ் மூலமாக. அப்போ அதை மஸ்குலார் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். ரெண்டாவது, அந்த பொண்ணு ஒரு பானை செய்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய கைகள் மூலமாக அந்த பானையை செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஃபோர்ஸ் எங்கேருந்து கிடைக்கிது, அவங்களுடைய கைகள்லேருந்து கிடைக்கிது. ஐ யூஸ் மை ஹேண்ட்ஸ் டு மேக் பாட். த ஃபோர்ஸ் யூஸ்டு ஹியர் இஸ் மஸ்குலார் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட்டு மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். த ஃபோர்ஸ் அப்ளைட் பை எ மெஷின் இஸ் கால்ட் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். ஒரு மெஷின் மூலமாக ஃபோர்ஸ் அப்ளை பண்ணனா அதுக்கு பேர் என்னென்னா மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறாங்க பாருங்கள். யூஸிங் புல்டோசர் டு டிக் கிரவுண்ட், கிரைண்டிங் யூஸிங் எ மிக்சர் கிரைண்டர். புல்டோசர்ன்றது ஒரு மெஷினு, அதன் மூலமாக பள்ளனோன்றது. அப்போ புல்டோசர் தான் அங்கே வந்து ஃபோர்ஸை கொடுக்குது. ஒரு மிக்சர் கிரைண்டரில் மிக்ஸி என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு அரைக்க பயன்படுது இல்லையா, அப்போ அந்த இது வந்து உங்களுக்கு மிக்ஸின்றது ஒரு மெஷின். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 99ல் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவி ஈர்ப்பு விசை. when you throw a ball up in the air, why does it come down? when we jump, why do we come down? why don't we fly? why do fruits fall down from the tree? இப்போ நீங்கள் ஒரு பாலை மேலே தூக்கி போடுறீங்க, அப்போ அது வந்து கீழே வந்து மறுபடியும் விழுது. நீங்கள் ஜம்ப் பண்ணுறப்ப நீங்களும் கீழே வரீங்க, ஏன் மேலே பறக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. why do fruits fall from the tree? மரத்து மேலே இருக்கிற பழங்கள் வந்து பழுத்த பிறகு ஏன் கீழே விழுது? why this happen? இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, the earth pull all the objects towards itself. the force applied by the earth to pull object towards itself is called gravitational force. பூமி மேல் நோக்கி இருக்கிற எல்லா பொருட்களையும் தன்னை நோக்கி கீழே எல்லாத்தையும் இழுக்கிற சக்தியை பூமி பெற்றிருக்கு. புரியுதுங்களா. the earth pulls all the object towards itself. தன்னை நோக்கி இழுக்கும். the force applied by the earth to pull object towards itself. அப்போ ஒரு விசை தான் வந்து அதை எல்லாத்தையும் தன்னை நோக்கி இழுக்குது இல்லையா, அந்த விசைக்கு பேர் தான், அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லைன்னா புவியீர்ப்பு விசை. அடுத்தது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். எ மேக்னெட் இஸ் எ மெட்டீரியல் தட் அட்ராக்ட் திங்ஸ் மேட் ஆஃப் அயன். இப்போ மேக்னெட்ன்றது ஒரு பொருள், காந்தகம்ன்றது ஒரு பொருள். அது என்ன பண்ணுன்னா இரும்பு பொருட்களை அட்ராக்ட் பண்ணும், கவரும். அப்படி கவர்றப்போ ஒரு ஃபோர்ஸ் வந்து செயல்படுது. த ஃபோர்ஸ் தட் அட்ராக்ட் திங்ஸ், அந்த பொருட்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் செயல்படுது இல்லையா, அதுக்கு பேர் தான் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இங்கே உங்களுக்கு ஒரு சில பிக்சர் கொடுத்துருக்காங்க. அப்சர்வ் த பிக்சர் அண்ட் ரைட் த கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன்வால்வ்டு ஹியர். ஃபஸ்ட் பிக்சரில் பாருங்கள், ஒருத்தர் வந்து ஹிட் த பால் அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்போ பாலை காலால் உதைக்கிறாரு. அப்போ அங்கே என்ன ஃபோர்ஸ் நமக்கு பயன்படுது,
வெரி குட், மஸ்குலார் ஃபோர்ஸ். செகண்ட் ஒன் பாருங்கள், அது என்ன ஃபோர்ஸ்னு சொல்லுங்கள். மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். தேர்ட் ஒன் வந்து லீஃப் கீழே விழுது, அப்போ அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஃபோர்த் ஒன் வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். கீழே இருக்க அடுத்த டயக்ராமில் ஒரு 5 பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு மஸ்குலார் ஃபோர்ஸ் எதுவோ அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், டிக் பண்ணிக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 100, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால் உராய்வு விசை. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால் உராய்வு விசை. when we roll down a ball on grass ground, it slows down and finally stops. We know that an object cannot stop without force. The force that stopped the ball is frictional force. Force exerted by the surface when an object moves over it is called frictional force. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, when we roll down a ball on grass ground, ஒரு புல்வெளியில் ஒரு பாலை ரோல் பண்ணி போடுறீங்க. இட் ஸ்லோஸ் டவுன் அண்ட் ஃபைனலி ஸ்டாப். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் தூரம் ஓடி போய் என்ன பண்ணிடும், கடைசியாக நின்றுடும். யார் அதை நிறுத்துனாங்க, உங்களுக்கு சொல்ல முடியுமா? நீங்கள் யாராவது போய் பிடிச்சிங்களா? இல்லை, தானாகவே நின்று போகுது. we know that an object cannot stop without force. எந்த ஃபோர்ஸும் இல்லாமல் நம்ம நின்று போச்சு நம்ம சொல்கிறோம். the force that stopped the ball is frictional force. அந்த பாலை நிறுத்தினது எதுன்னா frictional force. frictional force அப்படின்றது அந்த தரைக்கும் அந்த பாலுக்கும் நடுவில் அது உராய்ஞ்சிக்கினே வந்து கடைசியாக நின்றுது இல்லையா, அதுதான் உங்களுக்கு frictional force. Force exerted by the surface when an object moves over it is called frictional force. அந்த தரைக்கும் அந்த சர்ஃபேஸுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் தான் வந்து உங்களுக்கு என்னது, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷன்னா என்ன, உராய்வு. ஃப்ரிக்ஷன்னா என்ன, உராய்வு. when we use eraser on a paper, the shape of the eraser changes. Why? It is because of the friction between the eraser and the paper. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பேப்பரில் எரேசர் யூஸ் பண்ணுறீங்க. யூஸ் பண்ண பிறகு அந்த எரேசரோட ஷேப் எப்படி இருக்கும், குறைஞ்சிருக்கும் இல்லையா, சேஞ்ச் ஆகிருக்கும் இல்லையா. ஏன் சேஞ்ச் ஆச்சு, நம்ம அந்த பேப்பரில் தீர்த்த அதனுடைய ஷேப் வந்து சேஞ்ச் ஆகிடும். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஃப்ரிக்ஷன். ஏன்னா உராய்வு, அந்த தேய்க்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த எரேசர் அண்ட் த பேப்பர். பேப்பருக்கும் எரேசருக்கும் நடுவில் அந்த தேய்ச்சோம் இல்லையா, அந்த இதால் தான் அந்த எரேசருடைய ஷேப் வந்து சேஞ்ச் ஆகுது. டு யூ நோ early man accidentally discovered fire by rubbing to flint stone. ஆரம்ப காலத்தில் கற்கால மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி வந்து ஃபயரை கண்டுபிடிச்சாங்க, நெருப்பு எப்படி கண்டுபிடிச்சாங்க, ரப்பிங் டு ஃப்ளிண்ட் ஸ்டோன். 2 கற்களை உராய்தல் மூலமாக, 2 கல்லையும் ஒன்றோட ஒன்று உரசுறது மூலமாக என்ன பண்ணாங்க, நெருப்பை கண்டுபிடிச்சாங்க. சிக்கிமுக்கி கல் டுகெதர். The frictional force between 2 stones created a spark. அப்போ அதுலேருந்து ஒரு நெருப்பு பொறி உண்டாகி அதுலேருந்து நமக்கு என்ன ஆகும்னா நெருப்பு உண்டாகும். ஓகேங்களா. இங்கே ஃபஸ்ட்டு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிக்கிமுக்கி கல். சிக்கிமுக்கி கல்னால் அந்த 2 கல்லையும் உராசி நெருப்பு, நீங்கள் நெருப்பு பற்ற வைக்கிறாங்க பாருங்கள். டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலர் அந்த காட்டுக்குள்ளே போய் கண்டுபிடிக்க போகிறாங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க நிறையா. அடுத்தது மேட்ச் பாக்ஸில் பாருங்கள். மேட்ச் பாக்ஸ் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸ்லைடு நீங்கள் ஏறி உட்காந்து சறுக்கி விளையாடுறீங்க இல்லையா, அது உங்களுக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அடுத்தது ரன்னிங் கார், ரோடுக்கும் காருக்கும் நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கிளாஸிஃபைன்னு கொடுத்துருக்காங்க. புஷ் ஆக்டிவிட்டீஸ் என்ன, புல் ஆக்டிவிட்டி என்ன, ஃப்ரிக்ஷன் எங்கே நடக்குது அப்படின்றது நீங்கள் இதில் லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா. தேங்க்யூ சில்ட்ரன்.